Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறது ஒரு cleaning motivation vlog தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. Heavy cooking அப்புறம் என்னோட cleaning பார்க்க போறீங்க. இது இங்கே வந்து நான் பிரியாணி வந்து சமைச்சேன். மட்டன் பிரியாணி தான் வந்து நான் சமைச்சிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாக வீட்டில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி, சரி இது ரொம்ப ஹெவி ஒர்க்கு, அதனால நைஸாக வந்து செய்யாமல் இருந்துட்டு இருந்தேன். சரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி செஞ்சாச்சு. சூப்பராக இருக்குது பிரியாணி, வச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதோட ஃபேவரட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து தயிர் பச்சடி, பிரியாணி வந்து நல்லா வந்துருந்துச்சு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் செஞ்சு கூட நல்லா பொலன்னு வந்துருந்துச்சு. அப்புறம் கத்திரிக்காய் கிரேவி வந்து பண்ணேன். இதெல்லாம் நார்மல் பிரியாணி பண்ணாலே கத்திரிக்காய் கிரேவி, தயிர் பச்சடி இதெல்லாம் பண்ணிடுவேன். கோழி மட்டும் பொரிக்கலை, மற்றதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலி. பிரியாணி பண்ணுறது வந்து பெருசில், அதுவே ஒரு ஹெவி ஒர்க்கு. அதுக்கப்புறமா இருக்கிற கிச்சன் க்ளீனிங் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து நமக்கு தலை அப்படி சுத்தம். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நான் க்ளீன் பண்ண போகிறேன் அந்த மாதிரி வந்து எனக்கு இருக்குது. சமைக்கிறது மட்டும் வந்து லேடிஸ்க்கு கஷ்டம் இல்லை. இந்த ஹெவி குக்கிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஹெவி குக்கிங்னா பிரியாணி, மீன் கறி, கோழிக்கறி, முக்கியமாக பிரியாணி, மீன் கறி இது ரெண்டும் சமைச்சாலே வந்து சரியான பாத்திரம் வந்து விழும். ஏன்னா நான்வெஜ் இல்லையா, ஒன்று அந்த கோழி கழுவுறதுக்கு ஒரு பாத்திரம், கோழி இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம், மசாலா தடவத்துக்கு, மட்டன் கழுவுறதுக்கு ஒரு பாத்திரம். அதனால தான் கோழி எடுக்கலை, வெறும் மட்டன் மட்டும் எடுத்தேன். ஸோ இவ்வளோ பாத்திரத்தையும் வந்து எனக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா டிஷ்வாஷர் ஒரு பெனிஃபிட்டு. அது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வாங்கி கொடுத்த ஒரு அமேசிங்கான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். உண்மையாகவே இது எனக்கு நல்லது செய்கிற ஒரு கிஃப்ட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்க, நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அதுதான் வந்து இந்த டிஷ்வாஷரு. ஸோ அதில் வந்து பாதி பாத்திரத்தை வந்து லோட் பண்ணி வச்சிடலாம், அதுவே வந்து நல்லா கழுவி கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோத்தையும் வந்து ஒரு 80% வந்து இதில் டிஷ்வாஷரில் எல்லாத்தையும் நான் வந்து போட்டுட்டேன். வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து கவுத்து வந்து நம்ம வைக்கணும். வச்சுட்டா அதுவே கழுவி வந்து கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஷ்வாஷருக்குன்னு ஒரு டேப்லெட் விற்பாங்க. நான் ஷாப்பி, லெசாடாலலாம் இருக்கும். ஸோ அதில் ஆர்டர் பண்ணி நான் வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன். அது பாட்டுக்கு வந்து நல்லா சூடாக ஸ்டெர்லைஸ் பண்ணி ட்ரை பண்ணி கொடுத்துரும். அல்ஹம்துலில்லாஹ், இது வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். இது மாதிரி அலுமினியம் பாத்திரம்லாம் வந்து கையில் தான் கழுவணும். அதுவும் வந்து இது ரொம்ப பெரிய சட்டி, இது வந்து கண்டிப்பாக கையில் தான் கழுவி ஆகணும். ஸோ இந்த பிரியாணி சட்டியை முதல்ல வந்து கழுவிடணும். இந்த கழுவி வச்சிட்டா நமக்கு வந்து கொஞ்சம் நேரம், எப்போவுமே இந்த பிரியாணி சட்டியில் தான் நான் வந்து பிரியாணி பண்ணுவேன். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். எனக்கு அந்த ரைஸ் குக்கர்லலாம் வந்து பிரியாணி பண்ணுறது வந்து பிடிக்காது. இதில் பண்ணால் தான் வந்து நல்லா, எப்போவுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வந்து பிரியாணி பண்ணும்போது பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து நான் சூஸ் பண்ணி நான் இது பண்ணுவேன். ஸோ இப்போ இது வந்து கழுவணும். ஸோ அதுக்காக வந்து தேய்ச்சி பார்த்தேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும், மித்த பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்குள்ளே இது ஊறிடும் இல்லையா, அப்புறமா இதை கழுவி வச்சிடலான்னு இதை வந்து கழுவிட்டு இருக்கேன். ஒரு டேஸ்டான சாப்பாடு சமைக்கணுன்னா அதுக்கு பின்னாடி வந்து சரியான ஹார்ட் ஒர்க் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், எனக்கு கை வலிக்கும், இதை தேய்ச்சிட்ருக்க முடியாதுன்னு. இதோ இங்கே இருக்க மித்த பாத்திரத்தெல்லாம் வந்து மிச்சம் எல்லாத்தையும் வந்து கையில் தான் நான் கழுக போகிறேன். ஸோ டிஷ்வாஷரில் போடுற வரைக்கும் போட்டாச்சு, அது ஒரு வாட்டி ஓடிடுச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் கையில் கழுவ போகிறேன். அடுப்பு அதெல்லாம் வந்து இப்போ துடைக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த அடுப்பெல்லாம் துடைச்சிட்டா அப்புறம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப 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 நீட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட வேலை வந்து எல்லாருமே நினைப்பாங்க வீட்டில் அவங்க சும்மா தான் இருக்காங்க, அவங்க ஒன்றுமே பண்ணலன்னு. ஆக்சுவலி வந்து நம்மளும் வந்து பயங்கரமாக உழைக்கிறோம். ஆக்சுவலி ஆஃபீஸ் போனால் கூட ஏசி ரூமில் உட்காந்து லேப்டாப் முன்னாடி வந்து உட்காந்துக்கலாம். ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா வேர்வையில், அந்த புகையில், அதில் தான் நின்று எல்லாருமே வந்து நிறைய பேர்
பேர் வந்து சமைக்கிறாங்க. ஸோ வந்து நம்மளோட கேரியர்லாம் விட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஆகிறோம். நம்ம குழந்தைங்களுக்காக வந்து நம்மளோட கேரியரை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறதுனால நிறையா வந்து நமக்கு காசு வந்து மிச்சமாகும் இல்லையா? அதுவும் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலனா கூட நம்ம வந்து சமைக்கிறதுனால இப்போ ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கினீங்களாலே உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட் வரும். மினிமமாக எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்காங்க. ஸோ வந்து 6 பேருக்கும் வந்து சாப்பாடு வாங்கணுன்னா வந்து எவ்வளோ செலவாகும். ஸோ வந்து அந்த வீட்டில் உள்ள அந்த லேடி சமைக்கிறதுனால தான் வந்து நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும். ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வந்து மறைமுகமாக வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மணி வந்து டைரெக்டாக ஏர்ன் பண்ணலனாலும் இன்டைரக்டாக நிறைய மணி வந்து சேவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்களே இப்போ இருக்க சுச்சுவேஷன் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி வந்து நீங்கள் வெளியில் வாங்கினா எவ்வளோ வந்து சாப்பாடு வந்து செலவாகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து க்ளீனிங்க்கு ஆள் கூப்பிட்டா இல்லைனா வந்து அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கூப்பிட்டாலே வந்து மினிமம் மலேசியாவில் வந்து 110 ரிங்கிட் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்குது. பெர் மந்த் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1800 ரிங்கிட் வந்து கொடுக்கணுமா. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து இருக்குது. ஸோ குப்பை தொட்டியும் வந்து கழுவி வச்சிட்டேன். ஏன்னா குப்பை தொட்டி வந்து நிறைஞ்சிருச்சு. ஸோ அதை கழுவிட்டு இந்த மாதிரி குப்பை தொட்டியில் வந்து நீங்கள் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் பழசு இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குகிற பழக்கம் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப சொதன்னு ஆகாது. ஸோ இந்த இது வந்து என்னடா இது குப்பை தொட்டி ஒயிட்டில் வாங்கியிருக்கேன் நான் பார்க்குறீங்களா? ஒரு வாட்டி குப்பை தொட்டி உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இதை ஒயிட் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எனக்கு ஒயிட் வாங்கினா பிடிக்கும். பட் ஹஸ்பண்ட் வந்து குப்பை தொட்டி கூட ஒயிட் கலரில் வாங்கணுமா அப்படி கேட்பாங்க. ஸோ அன்றைக்கி வேறு குப்பை தொட்டியே இல்லை அந்த கடையில். எமர்ஜென்சிக்கு வந்து இதான் இருந்துச்சு. ஸோ இதான் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. நல்லா இருந்தோட அதான் இருந்ததுன்னு வாங்கினோம். ஸோ குப்பை கவர் போட்டுட்டு அந்த குப்பை கவருக்குள்ளே கூட இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது போட்டுருங்க. அப்போ ரொம்ப சொதன்னு இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ இங்கே அடுத்து வந்து இந்த வேலைலாம் செய்யணும். இந்த முட்டை அந்த பிரியாணிக்காக அந்த முட்டைலாம் வந்து பாயில் பண்ண அது அவசரமாக வந்து ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவசரமாக அந்த முட்டை உடச்சி போட்டேன். ஏன்னா குப்பை தொட்டியும் நிறைஞ்சிருச்சா எனக்கு அது வேறு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அந்த டைமில் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி இப்போ இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த எல்லாமே இந்த ஏரியா அந்த ஷிங்க் ஏரியாலாம் வந்து தொடச்சிட்டு இதான் வந்து லாஸ்ட்டு. இது மட்டும் தொடச்சிட்டேன்னா ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த ஏரியாவும் வந்து அப்படியே வந்து சோப்பு போட்டு வந்து கழுவினோம். ஏன்னா நான்வெஜ் சமைச்சோம் இல்லையா? ஸோ ஸ்மெல் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி சும்மா இந்த டிஷ்வாஷர் சோப்பு போட்டு தான் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து இந்த அப்போ தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். வெறும் தொடச்சா மட்டும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக வந்து இங்கே சோப்பு போட்டு கழுவிட்டு ஷிங்க்கும் வந்து கழுவணும். ஷிங்க்கும் வந்து கழுவிட்டா வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ ஷிங்க்கு மட்டும் நான் எப்போவுமே லாஸ்ட்டாக வந்து கழுவுவேன். நான்வெஜ் கழுவணும் இல்லையா? மட்டன்லாம் கழுவணும். ஸோ அந்த இடம்லாம் வந்து ஸ்மெல்லாக இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து எல்லா ஸ்மெல்லும் அந்த நான்வெஜ் ஸ்மெல்லாம் போயிடும். இந்த மாதிரி சோப்பு போட்டு ஃபுல்லாக கழுவிட்டோம்னா நான்வெஜ் சமைச்சாலே முக்கியமாக மீன் பிரியாணி இதெல்லாம் வந்து கோழி இதெல்லாம் வந்து சமைச்சாலே இந்த மாதிரி பண்ணிடுறோம். இல்லைனா வந்து ஸ்மெல் வரும். வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ஈஸி. நான்வெஜ் சமைக்கும்போது வந்து நமக்கு நிறைய வேலை வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ அப்படியே வந்து ஒரு கேபினெட்டையும் வந்து ஒரு வைப் பண்ணிடலான்னு சொல்லி இதையும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி இப்போ வைப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் வந்து முடிஞ்சிருச்சுன்னா வந்து அப்புறம் டிஷ்வாஷரும் வந்து இங்கேயும் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ இதையும் வந்து எல்லாத்தையும் வைப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிச்சன் வந்து க்ளீனிங் வந்து ரொம்ப 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 ஒரு டஃப்பு. குக்கிங் முடிச்சுட்டு எல்லோரும் குக்கிங்க்கு பயப்படுறதே அதுக்கப்புறமா இருக்கிற க்ளீனிங் வேலைக்கு தான். அதுவும் இந்த மாதிரி ஹெவியாக இருக்கிற பிரியாணி மீன் கறி
அதெல்லாம் வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அது சமைச்சதுக்கு அப்புறம் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது. சமைக்கும் போதே அது சரியான ஹார்ட் ஒர்க். இப்போ மீன் ஃபுல்லாக கழுவணும், அதுக்கப்புறமா மீன் பொரிக்கணும், நிறைய ஒர்க் இருக்கும். அந்த குக்கிங்கே நிறைய ஒர்க் இருக்கும். அது முடிஞ்சிட்டு அதில் ஊர்பட்ட பாத்திரம் விழும், அந்த பாத்திரம்லாம் வந்து கழுவணும். ஸோ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்னால் இந்த டிஷ்வாஷர் தான். எல்லாம் எனக்கு கொடுத்த ஒரு ஹெல்ப்பு. அந்த டிஷ்வாஷர் மூலயமா பாத்திரத்தை வந்து கழுவிடுவேன். இப்போ வந்து கடைசியாக வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணோம். இது கண்டிப்பாக சோப்பு போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணோம். இதை மோப் பண்ணிட்டு இருந்தாலாம் வந்து இது செட் ஆகாது, ஏன்னா பிசுன்னு இருக்கும் இல்லையா. அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்ருவேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெருக்கி அந்த பெரிய குப்பையெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சோப்பு தண்ணியை ஊற்றிட்டு கிச்சனுக்காகவே இந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ கழுவியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் என்னோடய கிச்சன் க்ளீனிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இருந்த கிச்சன் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சமைச்ச அடையாளமே தெரியாமல் எல்லாத்தையும் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் தான் வந்து நமக்கே வந்து ஒரு டிப்ரெஸ்டு இல்லாமல் வந்து இருக்கும். ஏன்னா ரொம்ப கசாமுசான்னு பார்த்தா அதே நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோன்னா தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து மற்றவங்களுக்காக இல்லை, இது நம்ம பார்க்குறதுக்கே வந்து பார்க்க அழகாக இருந்தால் தான் நமக்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து இருக்கும் வந்து கிச்சனு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக வந்து நான் முடிச்சிட்டேன் இந்த ஒர்க் எல்லாத்தையும். எப்படிடா முடிக்க போகிறேன்னு நினச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு கிச்சன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வந்து இருந்துச்சு. ஃபுல்லாக பிரியாணி சட்டி அது இதுன்னு ஒரு ஹெவி குக்கிங் பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கிங் பண்ணால் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். கிச்சன் நீட்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஹெவி குக்கிங்லாம் அவ்வளோ ஹெவி குக்கிங் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். சிம்பிள் குக்கிங்க்கெலாம் வந்து இந்த அளவுக்கு இருக்காது, பட் ஹெவி குக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் வந்து கழுவியாச்சு. டிஷ்வாஷர் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா கழுவி கொடுத்துருக்கேன். எல்லோரும் யோசிக்கலாம் டிஷ்வாஷர் வந்து ஒழுங்காக கழுவி கொடுக்குமான்னு. நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டிஷ்வாஷர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே கழுவி கொடுத்துரும். ஸோ அதை வந்து நம்ம ஃபில்டர்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே நல்லா கழுவி கொடுத்துரும். எப்போவாச்சும் தான் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் அந்த மாதிரி வந்து கழுவாமல் லேஸாக இருக்கலாம். மற்றபடி 100க்கு வந்து ஒரு 90% வரைக்குமாவது நல்லா கழுவி கொடுத்துரும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலைக்காரங்க வைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா இருந்தால் டிஷ்வாஷர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதான் முன்னாடி இருந்த கிச்சன் வந்து இந்த மாதிரி வந்து அல்ஹம்துலில்லாஹ் மாற்றியாச்சு.